சீம் அலவன்ஸ் மட்டும் வச்சு நம்ம தைச்சு போட்டோம் அப்படின்னா அது போட முடியாது. அதனாலதான் இந்த 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம பாடிக்கும் துணிக்கும் இடையில வர்ற கேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம வைக்கிறது தான் இந்த 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ். பாத்தீங்கன்னா பட்டியெல்லாம் நம்ம திக்கா வைக்கும் போது இது உள்ளேயும் நம்ம நிறைய கிளாத் இப்படி 2 இன்ச் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெயிஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இடத்துல நமக்கு ஒரு தழுவு மாதிரி வந்து வலிக்கவே செய்யும். அதனால ஆட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இடுப்பு இதை வந்து 4ஆ பிரிக்கிறீங்க. பிளஸ் டைரக்டா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த டாட்டுக்கான அளவை வந்து நீங்க அதுல ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி ஆட் பண்ணாம வச்சீங்கன்னா தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நமக்கு கரெக்டா வரும். எல்லாமே மெஷர்மெண்ட் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும், ஈஸ் அலவன்ஸ் என்ன பண்ணணும், சீம் அலவன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஷோல்டர் அளவு இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் லென்த் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நீங்க அதை நோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. அதனால நான் இப்ப கால்குலேஷன் போட சொல்லும் போது உங்களுடைய மெஷர்மெண்ட்ல அது என்ன வருதோ அதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஷோல்டர் அளவு என்ன, உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் என்ன, உங்களுடைய ஆர்ம்ஹோல் ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்க அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயினா செஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? 2 இடத்துல வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் தேவை. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்ம்ஹோலுக்கு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டுக்கு. அப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்திடுவோம். ஆர்ம்ஹோலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதே அதுக்கு வந்து தேவையான 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் அதுல கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த 2 தான் ஈஸ் அலவன்ஸ் பிளவுஸை பொறுத்த வரைக்கும். இடுப்புக்கு வந்து நீங்க எப்படி அளவு எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான். அதுக்கு வந்து நீங்க லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இடுப்பு வந்து நம்ம ஹூக் போட்டு தான் நம்ம இது பண்ண போறோம். அது தலைவலியா போடுற ட்ரெஸ்ஸா இருந்தா மட்டும்தான் அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் இடுப்பு பகுதிக்கு நம்ம கொடுக்கணும். பிளவுஸ் அப்படிங்கும் போது ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு லூஸ் வேணுமா டைட் வேணுமாங்கிறத பொறுத்து நீங்க அளவு எப்படி எடுத்திருக்கீங்கிறத பொறுத்து ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன, ஏன்னா நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பாத்தீங்கன்னாவே ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு எக்ஸஸா வரும். அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு லூஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்க சேர்த்திக்கலாம். மற்றபடி நீங்க என்ன அளவு இடுப்பு சுற்றளவு எடுக்கிறீங்களோ அதுவே நீங்க 1/4 வச்சீங்கன்னா போதும். பின்னாடி டாட் போர்ஷனுக்கு மட்டும் டாட்டுக்காக கொஞ்சம் சீம் அலவன்ஸ் விடுவோம். அதை வந்து நம்ம இந்த கால்குலேஷன்ல நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு கூட நம்ம வந்து 4 இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம். 35 இன்ச் வந்து நான் செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கேன். இது கூட நான் 4 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இந்த 4 இன்ச் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். செஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவு கூட ஒரு 4 இன்ச் நீங்க சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 39 இன்ச் ஆயிரும். இதை வந்து நம்ம 4ஆ பிரிக்கணும். இது வந்து நான் இப்ப செஸ்ட் ரவுண்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால செஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் இந்த ஈஸ் அலவன்ஸ் நீங்க சேர்த்தணும். மற்ற கால்குலேஷன் போடும்போது நீங்க இதை வந்து அப்ப என்ன ஃபார்மேட் சொல்றேனோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இது 4ஆ நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 9.25 இன்ச் வருங்க. அப்போ இதுதான் 1/4 செஸ்ட் ரவுண்ட். இப்ப நான் மார்க் பண்ணும்போது நம்ம மெட்டீரியலை வந்து 4ஆ போட்டு தான் எப்பவுமே கட்டிங் போடுவோம். ஃப்ரண்ட் ஃபோல்டிங்கும் பேக் ஃபோல்டிங்கும் அப்போ வந்து 4 பகுதியா தான் நம்ம போடுவோம். அதனாலதான் இதை வந்து நம்ம 4ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ 9.25 அப்படிங்கிறது என்னுடைய செஸ்ட் ரவுண்டு பிளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு மெட்டீரியலுக்கு சைட்ல எக்ஸஸா பின்னாடி வந்து பிரிச்சு விடணும், உடம்பு வித்தியாசம் வரும்போது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சைட்ல விடுற இந்த 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இந்த 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கும் துணிக்கும் நம்ம போடும்போது அப்படியே ஒட்டிட்டே இருக்காது, கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்புக்காக தான் இந்த ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச் வந்து நம்ம விடுறோம். ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடி லூஸுக்காக விடுறது. சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தையல் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸா விடுறது. அது வந்து சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரெஸ் போடணும்னா
ஈஸ் அலவன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது போட முடியும். சீம் அலவன்ஸ் மட்டும் வச்சு நம்ம தைச்சு போட்டோம் அப்படின்னா அது போட முடியாது. அதனாலதான் இந்த 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம பாடிக்கும் துணிக்கும் இடையில வர கேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம வைக்கிறது தான் இந்த 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ். 4 இன்ச் விடுறது வந்து ஈஸ் அலவன்ஸ், 1.5 இன்ச் விடுறது வந்து சீம் அலவன்ஸ். சரிங்களா? இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம பாடிக்கு தேவையான லூஸ் கொடுக்கறது தான் ஈஸ் அலவன்ஸ். ஃபியூச்சர்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் நம்ம ஒவ்வொரு இதுக்குமே தையல் வந்து எவ்வளவு தைக்கணும் அதை தைச்சிட்டா அது வந்து அவுட்டர்ல போயிடும். அது வந்து நம்ம பாடிக்கு வந்து உள்ள வராது. அந்த தையலுக்கு அவுட்டர்ல இருக்கிறது எல்லாமே வந்து சீம் அலவன்ஸ். அதனால இந்த 2 விஷயம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட். மிடில் செஸ்ட் வந்து நம்ம பேக் வந்து கட்டிங் போடும்போது யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால அதை வந்து நம்ம இப்ப எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 29 இன்ச் வச்சிருக்கேன். 29 இன்ச் வச்சிருக்கேன். இது கூட நம்ம தைச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்ல யோக் இருக்கிற பகுதி எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஆனா பின்னாடி நம்ம டாட் பிடிச்சிருக்கிற பகுதி வந்து லைட்டா விரியும். அந்த லூஸே நமக்கு போதும். ஏன்னா நம்ம எப்பவுமே லாஸ்ட் ஹூக்கு கொஞ்சம் இழுத்து தான் போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 1/2 இன்ச் நீங்க அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வெயிஸ்ட் ரவுண்டுக்கு கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த போறது இல்லை. அப்போ 29 நம்ம 4ஆ பிரிக்கிறோம். அப்போ உங்களுக்கு 7.25 வருது. பிளஸ் 1 இன்ச் பின்னாடி சேர்த்தணும். அது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டுக்கு என்ன வைக்கிறோமோ அதே தான் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் வைக்கணும். ஸ்லீவ் ஆர்ம் ஹோலுக்கும் அதே தான் வைக்கணும். ஸ்லீவ் ரவுண்டுக்கும் அதே தான் வைக்கணும். இந்த 4 இடத்துலையும் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் ஸ்டார்ட் பண்ணி செஸ்ட் ரவுண்டுக்கு வச்சீங்க அப்படின்னா இடுப்புக்கும் அதே தான் வைக்கணும், கைக்கும் அதே தான் வைக்கணும். கையினுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறதும் அதே 1.5 இன்ச் தான் வைக்கணும். அப்பதான் நம்ம சைடு க்ளோஸ் பண்ணும்போது சைடு தைக்கும் போது உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து ஈவனா வரும். கீழே வந்து 1 இன்ச் கொடுத்துட்டு கைக்கு 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா அந்த எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம கட் பண்ற மாதிரி தான் வரும். அதனால அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற சைட்ல என்ன லூஸ் கொடுக்குறீங்களோ அது நமக்கு ஸ்லீவ் எட்ஜில் இருந்து ஆர்ம் ஹோல்ல இருந்து வெயிஸ்ட் ரவுண்டு வரைக்கும் ஒரே 1.5 இன்ச் ஈவனா தான் நமக்கு வரணும். அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்க பண்ணக்கூடாது. நீங்க அதிகமா வைக்கணும்னா 1.5 வைங்க, கம்மியா போதும்னா 1 வைங்க. அந்த 1 இன்ச்சையே எல்லா இடத்துக்குமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். 2 இன்ச்சு கூட வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்ல 1 இன்ச்சே போதும், உள்ள நிறைய துணி இருந்தாலும் நான் போடும்போது டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏன்னா பட்டியெல்லாம் நம்ம திக்கா வைக்கும் போது இது உள்ளேயும் நம்ம நிறைய கிளாத் இப்படி 2 இன்ச் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெயிஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இடத்துல நமக்கு ஒரு தழுவு மாதிரி வந்து வலிக்கவே செய்யும். அதனால அந்த சைடு போர்ஷன்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு துணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க விட்டுக்கோங்க. இதை ரொம்ப அதிகமாகவும் விட வேண்டாம், ரொம்ப குறைச்சலாவும் விட வேண்டாம். நார்மலா 1, 1.25, 1.5 இந்த அளவுக்கு நீங்க சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஒரு பாடி வந்து ஒரு ஷேப் எப்படின்னா ஷோல்டர் வந்து அகலமா இருக்கும், வெயிஸ்ட் பாத்தீங்கன்னா குறுகலா இருக்கும். ஒரு லைட்டா ஒரு யூவி அந்த ஷேப்ல தான் நம்ம பாடி இருக்கும். அந்த ரெண்டுக்கும் மிடில்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து நமக்கு மசில்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே வெயிஸ்ட் வந்து சடனா சின்னதாகும். அப்ப அந்த 2 இடத்துலயும் நீங்க டாட் பிடிச்சீங்க அப்படின்னாதான் அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷேப் கிடைக்கும். அப்படி இல்ல நம்ம டாட் கொடுக்காம தைக்கிறோம் அப்படின்னா பேக்ல வந்து அந்த முதுகுக்கு தேவையான லூஸ் கிடைக்காம ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் டே அந்த பிளவுஸ் போடும்போது நம்ம நெக்குக்கு பேக் சைட்ல ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்த மாதிரியே நமக்கு இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இடுப்புக்கு தேவையான ஒரு ஃபிட்டிங்கும் கிடைச்சிரும், முதுகுக்கு தேவையான ஒரு லூஸும் கிடைக்கும். அப்ப நம்ம போடும் போதும் நமக்கு அந்த பிளவுஸும் கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனா ஒரு சில பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் வைக்கிறோம், ஒரு பேட்ச் ஒர்க் வைக்கிறோம்,
ஒரு ஹெவியான ஒரு ஆரியா ஒர்க் வைக்கிறோம். ஏன்னா எந்த பிளவுஸா இருந்தாலுமே டாட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுப்போம். சப்போஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா நீங்க இந்த 1 இன்ச்சை வந்து இதுல ஆட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இடுப்பு இதை வந்து 4ஆ பிரிக்கிறீங்க. பிளஸ் டைரக்டா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த டாட்டுக்கான அளவை வந்து நீங்க அதுல ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி ஆட் பண்ணாம வச்சீங்கன்னா தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நமக்கு கரெக்டா வரும். அப்படி இல்ல நீங்க இதை விட்டுட்டு இந்த 1 இன்ச் விட்டுட்டு நீங்க டக் மட்டும் பிடிக்காம போயிட்டீங்க அப்படின்னா சைட்ல எக்ஸஸா கிளாத் நீட்டிட்டு இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் 1 இன்ச் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் டாட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1 இன்ச் வந்து இங்க நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. அப்ப நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கீங்களோ அதை 4ஆ பிரிச்சுக்கோங்க. பிளஸ் 1 இன்ச் டாட்டுக்காகவும் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸுக்காகவும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்ட்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதும் நான் சொல்லிட்டேன்.